சமீபத்தில் 5 அதிகாரிகளால் அடித்து கொல்லப்பட்ட அஜித்குமார் அவர்களின் வீட்டில் மு.க.ஸ்டாலின் அவர்கள் போனில் உரையாடலும் வெற்றி கழகம் தலைவர் தளபதி விஜய் அவர் நேரில் வீட்டில் சந்தித்ததும் பெரும் ஒரு அதிர்வலையான ஒரு அதிர்ச்சியான பல திருப்பங்களை கொடுத்திருக்கிறது. இந்த திருப்பத்தில் பார்த்தா தலைவர் ஐயா மு.க.ஸ்டாலின் அவர்கள் போனில் உரையாடியது பெரிய ஒரு ரீச்சாக இருக்காது. இருந்தாலும் ஒரு சில முதலமைச்சர்கள் இப்படி உரையாடுவது ஒரு நல்ல விஷயமாக எடுத்துக்கொண்டு போகலாம். ஆனால் இந்த சூழ்நிலையில் நேரடியாக சென்று விசாரித்ததில் வெற்றி கழகம் அல்ல, மொத்தத்தில் வெற்றி கழகம் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வீட்டில் சென்று விசாரித்த போது உண்மையிலே இது ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது. இதை பற்றி தான் நமக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தோம். வெற்றி கழகம் தலைவர் ஸ்பாட்டில் எப்போதுமே ஒரு கஷ்டம் துன்பங்கள் வந்தால் நீங்கள் ஸ்பாட்டில் சந்திக்க வேண்டும் என்பதை மக்கள் சுட்டி காட்டியிருந்தார். அதைத்தான் இப்போது வெற்றி கழகம் தலைவர் செய்து கொண்டிருக்கிறார். இதற்கு முன்பு எப்படி எது நடந்தாலும் வெளியில் வரமாட்டார். அதற்கு சின்ன ஒரு அக்மார்க்கு தளபதி விஜய் மீது இருந்தது. அதை இப்போது கொஞ்சம் மாற்றி இருக்கிறார். அவர் எதற்காக அப்படி வெளியில் வராமல் இருந்ததற்காக என்றால், அதாவது நம்ம கட்சியில தலைவராக போகிறோம், வெற்றி கழகம் கட்சியை உருவாக்க போகிறோம், அதற்காக வெளி வேஷத்துக்கு மக்களிடம் நடிப்பது போல் மக்கள் பேசி விடுவார்களோ அல்லது மற்றவர்கள் புரிந்து விடுவார்களோ என்ற ஒரு தளபதி விஜய் அவர்கள் இருந்தாலும் எப்படி இருந்தாலும் இப்போது அவர் என்ன நினைக்கிறார் என்றால், இந்த விஷயத்துல நமக்கு நிறைய விஷயங்களை கடைபிடிக்கணும், நிறைய விஷயங்களை மக்களுக்காக இறங்கி செய்யணும் என்ற ஒரு முடிவு தளபதி வெற்றி கழகம் தளபதி முடிவெடுத்திருப்பது இப்போது நாட்டுக்கு நல்ல ஒரு விஷயமாக இருக்கிறது. இதை நமக்கு எப்படி எதிர்கொண்ட போகிறோம், வாங்க வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்ப்போம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் வரலாறு. அனைவருக்கும் வணக்கம். வெற்றி கழகம் தலைவர் விஜய் அஜித்குமார் வீட்டில் நேரடியாக சந்திச்சு நலம் விசாரித்திருக்கிறார். நான் உங்களுடன் இருக்கிறேன், நீங்கள் எதற்கும் தயங்காதீர்கள். இப்போது நம்மளை விட்டு மறைந்து விட்டார் அஜித்குமார். அவர் ஆத்மா சாந்தி அடையும். இந்த தவறுகள் எல்லாம் இனி நமக்கு மீட்டெடுக்கப்பட்டாலும் உயிரை நமக்கு மீட்டெடுக்க முடியாது. போனதுதான். எப்படி எந்த மாதிரி ஒரு வரியை நமக்கு கொடுத்ததோ அந்த வரியோட நமக்கு இருப்போம். ஆனால் இருந்தாலும் நீங்கள் தைரியமாக இருங்கள். அது மட்டுமல்ல, போனில் உரையாடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் நலம் விசாரித்துக் கொண்டு பல்வகையான சில விஷயங்களை செய்து கொடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார்கள். அரசு வேலையை அந்த அஜித்குமார் தம்பிக்கு வாங்கி கொடுத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இது அத்தனையும் உண்மையாக இருந்தால் இது ஒரு பெரிய உதவியாக இருந்தாலும், அரசு வேலை என்பது நமக்கு எல்லாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் கிடைத்து விடாது. இது போன்ற சில அக்கிரமங்கள் நடந்துவிட்டால் மட்டும்தான் உதவிகரமாக வழங்கப்படுவதுதான் அரசு உதவி, அரசு வேலை வாய்ப்புகள். அப்படித்தான் இந்த வேலை வாய்ப்பு குமார் தம்பிக்கு கிடைத்திருக்கிறது. அதற்காக என் அண்ணன் இறந்து இந்த அரசு வேலை எனக்கு கிடைத்ததை நினைச்சு எனக்கு மகிழ்ச்சி அளிக்குமா அப்படி என்று அந்த தம்பியின் குரல்களும் நம் கண்ணீரை சிந்துகின்றது என்பது தெரிகிறது. இந்த அஜித்குமார் வழக்கில் இப்படி நேரடியாக நம் வெற்றி கழகம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. 2026ஆம் ஆண்டு அரசியல் நூலகத்தில் நிச்சயமாக இந்த மாதிரி சில விஷயங்கள் ஒரு பொக்கிஷமாக இடம்பெறும். ஆனால் விஜய் உதவி செய்திருப்பார், ஆனால் செய்துவிட்டு தெரியாத மாதிரி சொல்லியிருப்பார். இப்பேற்பட்ட சில விஷயங்கள் நடத்திருக்கலாம். ஆனால் எப்படி வந்தார், ஸ்பாட்ல எப்படி கலந்து கொண்டார், எப்படி இருந்தார், எப்படி இந்த அஜித்குமாரை சந்திக்க நேர்ந்தது, எப்படி மறைமுகமாக திடீர்னு ஒரு கார்ல இறங்கி அஜித்குமார் வீட்டில் இறங்கி நேரடியாக விசாரிக்கும் போது அதிலிருந்த அத்தனை மக்களுக்கும் ஒரு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது, ஒரு ஊக்கத்தை கொடுத்தது. நாளை தலைவராக இருக்கும் ஒரு ஊக்கமளிக்கும் விதமான சில விஷயங்களை மனதில் கொண்டது என்றுதான் நமக்கு சொல்ல முடிகிறது. இப்பேற்பட்ட சில தொடர்கதையான சில விஷயங்கள் இவர் தொடர்ந்து செய்து கொண்டிருந்தால் நிச்சயமாக நாளைக்கு ஒரு எதிர்க்கட்சி போட்டியாக நம்முடைய வெற்றி கழகம் தலைவர் நிற்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கு மட்டுமல்ல, இப்போது பல விஷயங்கள் எல்லாம் நமக்கு பேசினாலும் உயிர் போன பிறகுதான் நம்முடைய தலைவர்கள் சில இடங்கள்ல செயல்படுகிறார்கள். வறுமின் காப்போம் என்ற விதங்களில் நம் நாடு இருப்பதில்லை. போன பிறகுதான் எல்லாத்துக்குமே பதில் கிடைக்கிறது. ஆனால் அந்த காவல் அதிகாரிகள் தக்க சமயமாக அஜித்குமாரை விசாரித்ததில் கடும் சாட்டை அடி போல் அடித்து அவரின் பல துயரங்கள், அதாவது அங்குமிங்குமாக இரத்த கரைகள், 42 இடங்களில் காயங்கள் என்று பலவிதங்களாக சொல்கிறார்கள். இப்படியெல்லாம் காவல்துறை விசாரிக்க வேண்டுமா? முக்கியமாக இந்த விஷயம் சிபிஐ
அதிகாரிக்கு செல்லப்பட்டிருக்கிறது. அதனால் நிச்சயமாக பெரிய ஒரு நீதி நமக்கு கிடைக்கும். அதுவரை மக்கள் நம்பிக்கையாக இருப்போம். இந்த நீதி நமக்கு தேவையானது என்பதை நம்புவோம். இப்படி 2 தலைவர்களும் வந்து சந்தித்ததில் நம் நாட்டுக்கு மிக்க ஒரு மகிழ்ச்சியையும் எழுச்சியையும் கொடுத்திருப்பது என்பதை மாற்று கருத்தும் கிடையாது. நிச்சயமாக இந்த குடும்பத்துக்கு ஒரு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து 2 தலைவர்களும் பெரிய உதவியை செய்வார்கள் என்று நான் சொல்கிறேன். இந்த கேஸ் மூலமாக கேஸ் கொடுத்த அந்த பெண் அவர்கள் மீது பலரும் குற்றச்சாட்டுகள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவங்களுக்கு இதுவே ஒரு தொழிலாக இன்னைக்கு இருந்திருக்கிறது என்று தெரிய வருகிறது. எத்தனை பேர்களை இதுபோல் ஏமாற்றி இருக்கிறார்கள், பல விஷயங்கள் எல்லாம் இப்ப தெரிய வருகிறது. கிட்டத்தட்ட 65 லட்சங்கள் வரைக்கும் மோசடி செய்த வழக்கில் அந்த பெண் பிடிபட்டிருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பெண் கேஸ் கொடுத்ததை இவங்க எடுத்துக்கொண்டு இந்த அஜித்குமாரை அடித்துக் கொண்டிருப்பது நியாயமாக தெரிகிறதா? ஐயோ பாவம், ஒரு உயிர் போய்விட்டது. உங்களுடைய கேம் ஆட்டத்துக்கு ஒரு உயிர் போய்விட்டதை. அப்படி என்றால் இந்த 2 பெண்களை நமக்கு என்ன செய்ய வேண்டும்? வயதான ஒரு பாட்டியும் அந்த பெண்ணும் இப்படி மோசடி வழக்கில் சிக்கிய இவர்களை என்ன செய்வோம்? ஆண்கள் தான் மோசடி செய்வான் என்று நினைத்தான், பெண்களும் அதே ரீதியில் தான் இருக்கிறார்கள். இவர்களை நிச்சயமாக சட்டம் தண்டிக்காமல் விட்டால் இது போன்ற பெண்கள் இன்னும் நிறைய உழைப்பார்கள் என்பதை உங்களை தெரியப்படுத்துகிறேன். ஆழ்ந்த இரங்கலோட அஜித் இரங்கலுக்கு நமக்கு தெரிவித்துக் கொள்வோம். அஜித்துக்காக நிறைய உதவிகளை நமக்கு கவர்மெண்ட் செய்ய காத்திருக்கிறது, அதையும் தெரிவித்திருக்கிறார். இந்த போன் மூலமாக அவர் தகவலை தெரிவித்ததில் கொஞ்சம் ஏமாற்றம் நமக்கு இருக்கிறது. போன் மூலமாக தெரிவிக்க வேண்டுமா ஐயா, நேரடியாக நீங்கள் சந்தித்திருக்கலாமே அப்படி என்று எங்களுக்கு எதிர்முறையான குரல்கள் எழுகின்றன. எங்களுக்கு இயக்கம் அதுதான், நேரடியாக நீங்கள் சந்தித்திருக்கலாம். ஒரு தலைவர் சிஎம் பெரிய ஒரு பாதுகாப்போட நீங்க நேரடியாக சந்திப்பதில் என்ன தயக்கம் காட்டியிருக்கிறீர்கள்? வேண்டாம், போனில் நீங்கள் பேசுவதில் என்ன ஒரு இது இருக்கிறது? நிச்சயமாக மக்கள் மத்தியில் இது பெரிய அளவுக்கு ரீச் ஆகாது. நிச்சயம் இப்போது இந்த இடத்தில் வெற்றி கழகம் தலைவர் மட்டும்தான் மக்கள் மத்தியில் பெரிய ஒரு ரீச்சை கொடுத்திருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் இது போன்ற பல விஷயங்கள் நம்ம நாட்டில் நடக்கி பல வன்முறைகள் நம்முடைய நாட்டில் தோண்டப்படுவார்கள். அத்தனை விஷயங்களை நம்ம வீடியோல தொடர்ந்து பேசுவோம். மீண்டும் இந்த மாதிரி வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு எல்லாம் சப்ஸ்கிரைப், லைக் எல்லாம் பண்ணுவீங்க, ஷேர் பண்ணுங்க. வீடியோ பார்க்குறவங்க லைக் பண்ணு பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க கமெண்ட் பண்ணா எனக்கு ஒவ்வொரு எழுச்சிக்கும் ஒரு மாற்றத்தை கொடுக்கும், பேச்சுக்கு ஒரு திடமாக இருக்கிறது என்பதை நான் உங்களுக்கு நினைவு கூறுகிறேன். நன்றி, வணக்கம். சட்டம் ஒழுங்கு